ஆற்றல் கண்ணாமூச்சியும் கபடியோடு நொண்டி ஆட்டமும் பதுங்கி பதுங்கி தாவி ஓடுவர் பம்பரம் போல் சுற்றி ஆடுவர் அம்மா கொடுக்கும் உணவு பொருளையே இருவருமே பகிர்ந்து உண்ணுவர் இன்பமாய் ஓடி ஓடினர் இருவருமே வீடு சென்றனர் அப்பா கொடுத்த வண்ணாடையை இருவருமே அணிந்து கொண்டனர் திருவிழாவை காண வேண்டியே தெருவுக்குள்ளே ஓடி வந்தனர் தெருவிலே சேற்று நீர் ஓடியது. வாணி ராணி 2 பேருமே சேற்று நீரை தாண்ட முயன்றனர். சேற்று நீர் அதிகமானதால் தயக்கத்தோடு அங்கு நின்றனர். குறும்புக்கார ராணி வேகமாய் மகிழ்ச்சியோடு உள்ளே குதிக்கவே சேற்று நீர் ராணி ஆடையில் அங்கும் இங்கும் படிந்து விட்டதே. கோபம் கொண்ட ராணி தானுமே சேற்றில் இறங்கி சேற்று நீரையே கை நிறைய அள்ளி எடுத்து வாளிலே போட்டு விட்டாரே. சந்தனம் போல் சேற்று நீரையே வாரி வாரி தெளித்து கொண்டனர். சண்டையோடும் சந்தோஷமாய் சேற்று நீரில் ஆட்டம் போட்டனர். தனனனே தானே தனனனே தனனனே தானே தனனனே தனனனே தானே தனனனே தனனனே தானே தனனனே. அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்கள் வாணி ராணி வீட்டு சொல்லவே கோபத்தோடும் குழப்பத்தோடுமே அம்மா அப்பா வந்து சேர்ந்தனர். வாணி ராணி அம்மா இருவரும் வாக்குவாதம் முதல் தொடங்கினர். பயந்து நின்ற பிள்ளைகள் இருவரும் பதுங்கி பதுங்கி வெளியில் வந்தனர். அதுவரை அமைதியாகவே நின்ற 2 தந்தைமார்களும் அடுத்தடுத்து சண்டை போடவே அனைவருமே வெளியில் வந்தனர். இப்படியே சண்டை பெரிதாக வளர்ந்தது. அறிவில் சிறந்த வயதான பெரியவர் அங்கு வந்தார். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அங்க பாருங்க, நான் சொல்ல போறத நல்லா கேளுங்க. வாணி ராணி 2 பேருமே வழக்கம் போல் ஆட்டம் போட்டனர். சேறு நிறைந்த வண்ணாடையை சுற்றி சுற்றி அழகு பார்த்தனர். ஏதுமறிய சின்ன பிள்ளைகள் எப்பொழுதும் சண்டை போடுவர். சண்டை வந்த அடுத்த நொடிக்குள்ளே சமாதானம் செய்து கொள்ளுவர். சின்ன பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் சேர்ந்து என்றும் வாழும் பிள்ளைகள். அவர்களின் நல்ல உள்ளங்கள் உங்களுக்கு என்றும் வேண்டுமே. சின்ன பிள்ளை மனதைப் போலவே சிரித்து பேசி சேர்ந்திடுங்களே. பக்குவமாய் பேசி முடித்தால் பிரச்சனைகள் தீர்ந்து போகுமே. சண்டையோடு சந்தேகத்தோடு நின்றவர்கள் தலை குனிந்தனர். தங்கள் செயல் தவறு என்பதை தாமதமாய் புரிந்து கொண்டனர். சண்டைகள் அங்கு நின்று விட்டதே, சமாதானம் பிறந்து விட்டதே.
எங்கள் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சந்தன மாலை அணிவிக்கப்படுகிறது மற்றும் நினைவு பரிசு வழங்க உள்ளது. கோடைக்கும் கூட மூச்சு போயிடும் என்பார்கள். நீலவானின் நீல அகலங்களை எல்லாம் ஒரு நட்சத்திரம் மூளையிலிருந்து முழம் போடுவதை போல எம் சிறப்பு விருந்தினரின் கல்வி பணியை, அதில் இவரின் அனுபவங்களை இன்று கணக்கு பார்க்கின்றோம். பெயரிலே வெற்றிக்கே வெற்றி சேரும் வண்ணமாய் ஜகத்தை ஆளும் ஜெயத்தினை கொண்ட குமாரன் இவர்தான். தான் பிறந்த ஊருக்கு பெருமை சேர்த்த புண்ணிய புதல்வன் எம் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா உயர் திரு வே. ஜெயக்குமார் மெட்ரிக் பள்ளி ஆய்வாளர் அவர்கள். பிறந்த ஊர் கலைகளின் கூடமா மதுரை மாநகரம். இவரின் கல்வி தகுதி முதுகலை பட்டம், ஆய்வியல் இளைஞர், இளங்கலை கல்வியியல் முடித்தவர். தற்போது சமச்சீர் கல்வியின் சமுதாய பணி என்ற தலைப்பில் டாக்டர் பட்டத்திற்கான ஆராய்ச்சியை செய்து வருகின்றார். இவரின் முதன்மை மொழிப்பாடம் பற்றி நான் கூற கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நண்பர்களே. ஏனென்றால் இவரின் அத்தனை பட்டங்களும் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியினை கற்றே பெற்றுள்ளார். இந்த செய்தியை கூறுவதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன். நம் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் மாவட்ட கல்வி அலுவலராய் மேலூர் கல்வி மாவட்டத்தில் பயிற்சி பெற்றுள்ளார். 1996ஆம் ஆண்டு துணை குடியரசுத் தலைவரிடம் சாரணர் விருதினை பெற்ற பெருமைக்குரியவர் நம் சிறப்பு விருந்தினர் அவர்கள். தமிழின் சாசனமாய் இருந்த சங்க பலகை பூசணம் பிடித்த பொழுது அந்த பலகையை சொந்த ஊஞ்சலாய் ஜோடித்து உல்லாச தமிழ் மகளை உட்கார்த்தி பார்த்தவர் இவர்தான். முதுகலை தமிழாசிரியராய் 5 வருடங்கள் பணியாற்றியவர். மாவட்ட கல்வி அலுவலராக 1 வருடம் 6 மாத காலங்களாய் ராமநாதபுரம், மதுரை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் பணிபுரிந்துள்ளார். மெட்ரிக் பள்ளி ஆய்வாளராக 16/2/2010 முதல் இன்று வரை தம்முடைய சீரிய பணியினை மிக சிறப்பாக செய்து வருகின்றார். 2003ஆம் ஆண்டு ஆசிரியர் தேர்வாணையம், அதாவது TRB நடத்திய முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வில் நாம் அனைவரும் பெருமை பெற வேண்டும். மாநிலத்திலே 4ஆம் இடம் பெற்றுள்ளார் எம் சிறப்பு விருந்தினர். நீங்க எல்லாருமே ரொம்ப சுறுசுறுப்போட இருக்கீங்கன்னு தெரியும். ஆனா ஸ்டேஜ்ல இருக்கவங்களுக்கு உங்க மேல ஏதோ சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களே உட்கார்ந்துருக்காங்க. நீங்க எல்லாம் உற்சாகமா தான் இருக்கீங்கிறத நீங்க எப்படி தெரிவிக்க போறீங்க? அதான் அடுத்து 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு தேர்வாணையம், அதாவது TNPSC நடத்திய மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கான போட்டித் தேர்வில் இது மிகவும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் மாநிலத்தில் 2ஆம் இடம் பெற்று நம் தமிழகத்திற்கு பெருமை தேடி தந்த அருமை தமிழன் இவர். தமிழை தன்னுடைய முதன்மை மொழியாய் கொண்டு வெற்றி பெற்று மெட்ரிக் பள்ளிகளின் ஆய்வாளர் பதவி ஏற்றிருக்கும் எம் சிறப்பு விருந்தினரை பற்றி தமிழை மொழிப்பாடமாய் படித்து தமிழை கற்பித்துக் கொண்டிருக்கும் சாதாரண ஆசிரியராகிய நான் இவரை பற்றி கூற மிகவும் புண்ணியம் செய்துள்ளேன். அன்பு இருக்கும் இடத்தில் இவர் இருப்பார், அறிவு பிறக்கும் இடத்தில் இவர் இருப்பார், பண்பு இருக்கும் இடத்தில் இவர் இருப்பார், பக்குவம் இருக்கும் இடத்தில் இவர் இருப்பார். ஜெயத்தினை தன் பேரிலே கொண்ட இவரின் ஒவ்வொரு நினைவும் வெற்றியே, அந்நினைவை நனவாக மாற்றும் செயலும் வெற்றியே. நம் சிறப்பு விருந்தினரின் பண்புகளை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம். காலதேவன் கலையாமல் இருந்தால் இவரின் பண்புகளை பற்றி கூறும் பொழுதுதான் கவிதையின் எழுத்துக்கள் கூட கௌரவம் பெறுகின்றன. சுறுசுறுப்பின் அடையாளம் எங்கள் சிறப்பு விருந்தினர் தான். நீங்களே பாருங்கள், இருக்கையில் தான் அமர்ந்திருப்பார். ஆனால் அவருடைய முகம் ஜெட் விமானத்தை விட வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும். ஏன் தெரியுமா? மனத்தின் எண்ணங்களை எல்லாம் காண்பிக்கும் கால கண்ணாடியது. நாம் அனைவரும் கலை நிகழ்ச்சி எப்பொழுது வரும், அதில் என்னென்ன புதுமைகள் வரும் என்று தான் யோசிப்போம். நீங்க அப்படிதான் யோசிச்சிருக்கீங்க, நான் கூட அப்படிதான் யோசிக்கிறேன் நண்பர்களே.